Hi students, welcome to IAS Academy. Select விடுபட நினைக்கும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். சோ இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா அந்த மாநகராட்சி நகராட்சி MAWS புரியுதா? அந்த முனிசிபல் கார்ப்பரேஷன் வாட்டர் சப்ளை போர்டுல அந்த நோட்டிஃபிகேஷன் நீங்க பார்த்துருப்பீங்க. அதாவது BE டிப்ளமோ நீங்க சிவில் எலக்ட்ரிக்கல் மீன்ஸ் ECE ரெண்டுமே வந்துரும் வித் மெக்கானிக்கல் இவங்க எல்லாருமே இந்த எக்ஸாம் எழுதலாம் சரிங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன் சொல்றேன் அப்படின்னா இப்ப நம்ம TNPSC வந்து பாத்தீங்கன்னா AE எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆனா அந்த AE எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்க எக்ஸாம் எழுதுவீங்க, போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் எங்க வேணாலும் கிடைக்கலாம் அப்படின்ற பாசிபிள் இருக்கும். பட் இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சியை கொடுத்துட்டாங்க, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளவு வேகன்சி இருக்குன்னே கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா நீங்க சொந்த ஊர்ல வேலைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இங்க கொஞ்சம் அதிகமா இருக்கு. எதுல? இந்த மாஸ்ல MAWSல புரியுதா. அதனால நீங்க BE முடிச்சிருந்தாலும் சரி, டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி, அதுலயும் சிவில் மெக்கானிக்கலுக்கு குறிப்பிட்ட வகையில அதிகமான வேகன்சிஸ் இருக்கு புரியுதுங்களா. எல்லா டிபார்ட்மெண்ட் எடுத்து பார்த்தாலும் எல்லாத்துலயுமே சிவில் மெக் கொடுத்துருக்காங்க. அப்ப சிவில் ஸ்டூடெண்ட்ஸ் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஜாபை தட்டி தூக்க பாருங்க புரியுதா. ஏன்னா இது ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்றது டீசர் கூட கிடையாது, ட்ரெய்லரே இனிமேட்டு தான் இருக்கு. ஏன்னா கம்பெனி சபார்டினேட் சர்வீஸ்ல இன்னும் தனியா வேகன்சி இருக்கு. அப்ப நீங்க சிவிலா மட்டும் இருந்தீங்கன்னா இது இல்லாம ஹிந்து ரிலீஜியஸ் டிபார்ட்மெண்ட் வந்து வேற சேர்க்க போறதா ஆல்டூர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அப்ப ஹிந்து ரிலீஜியஸ்ல வரப்போற BE ஜாப் நார்மலா வரக்கூடிய AE புரியுதா. இது இல்லாம JDO நமக்கு இருக்கு. இது இல்லாம இப்ப வந்திருக்கக்கூடிய மாஸ் சிவிலுக்கு மட்டும் இவ்வளவு வேகன்சி இருக்கு புரியுதா. நீங்க அப்படியே மெக்கானிக்கல் எடுத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் இருக்கு புரியுதா. அடுத்து AE இருக்கு வித் இப்ப வந்திருக்கிற ஜாப் இருக்கு. இந்த மாதிரி உங்க எல்லாத்துக்குமே வேகன்சிஸ் இந்த வருஷம் கொட்டி கிடக்கு. நீங்க பண்ண வேண்டிய விஷயம் ஒண்ணுமே கிடையாது, சிலபஸ் எடுத்து வச்சு படிக்கிறது மட்டும்தான். இப்ப டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் தனி சிலபஸ் கொடுத்துருக்காங்க, இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்ட் தனி சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க டிப்ளமோ சிலபஸ் படிச்சீங்கன்னா இதுல கேட்டிருக்க டிப்ளமோக்கும் அதே சிலபஸ் தான், மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கும் அதே சிலபஸ் தான், சிவிலுக்கும் அதே மாதிரி தான், ECEக்கும் அதே மாதிரி தான், ட்ரிபிள்க்கு அதே மாதிரி தான். நமக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இருக்கு ECE ட்ரிபிள்க்கு, TNEBயோட டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் மேசிவா வெயிட் பண்ணிட்டு இருக்கு, அதுவும் இருக்கு ஓகே. அது இருக்கு, நமக்கும் AE இருக்கு புரியுதா. பிளஸ் நமக்கும் என்ன இருக்கு இப்ப மாஸ்லயும் வேகன்சி இருக்கு. சோ எடுத்து படிக்கிறது மட்டும் தான் உங்களோட வேலை. அப்ப டிப்ளமோ முடிச்சவங்க டிப்ளமோ சிலபஸ் தட்டி தூக்குங்க. இந்த பக்கம் இன்ஜினியரிங் முடிச்சவங்க இன்ஜினியரிங் சிலபஸ் படிங்க. GSC எல்லாத்துக்குமே ஒரே GS தான், அதே GS 75 क्वेश्चन, மேத்ஸ் 25 क्वेश्चन, தமிழ் எலிஜிபிள் 100 கேள்வி அதே தான். அப்ப நீங்க இதை மட்டும் படிச்சீங்கனாலே அடுத்தடுத்து தொடர்ந்து எக்ஸாம்ஸ் இருக்கு. 2024 விட்டுறாதீங்க, விட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். 2024 மேசிவான இயர் புரியுதா. அதனால கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. நம்ம அகாடமிக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளாसेस போயிட்டு இருக்கு. இப்போ என்னன்னா ஆன்லைன் கோர்ஸ் போயிட்டு இருக்கு. நீங்க சிவில் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல், இப்ப இதுல எலக்ட்ரிக்கல்னா ECE ட்ரிபிள் ரெண்டு பேருமே வந்துருவாங்க புரியுதா. இதுல இந்த மூணுக்குமே ஓகேவா டிகிரி கோர்ஸ் எனக்கு வேணும் சார். ஆன்லைன்ல டிகிரி கோர்ஸ் வேணும்னா ஃபீஸ் வந்து 7000 புரியுதா. இந்த டிகிரி கோர்ஸ் என்னென்ன ப்ரொவைட் பண்ண போறோம்னா டெக்னிக்கல் பார்ட்டுக்கு மெட்டீரியல் கொடுத்துருவோம் புரியுதா, வித் GSக்கும் சரி டெக்னிக்கலுக்கும் சரி ஆன்லைன் கிளாஸ் ரெக்கார்டட் வீடியோஸா கொடுத்துருவோம். அதே GS டெக்னிக்கலும் சரி ஆன்லைன்ல டெஸ்ட் PDF கொடுத்துருவோம். அப்ப டெஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் மூணுமே சேர்த்து ஃபீஸ் 7000 தான். சிவில் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் நீங்க தனித்தனியா, சிவில்னா எலக்ட்ரிக்கல்னா மெக்கானிக்கல் தான் புரியுதா. சேம் டைம் இதுல டிப்ளமோ கோர்ஸ் தனியா வேணும் அப்படின்னா அதுக்கான ஃபீஸ் 7000. இப்ப இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்க டிகிரி கோர்ஸுக்கும் எலிஜிபிள், டிப்ளமோ கோர்ஸுக்கும் எலிஜிபிள். அப்ப ரெண்டும் சேர்த்து எனக்கு வேணும் சார்னா உங்களுக்கு 12000 ஆஃபர் போட்டிருக்கோம். இந்த ஆஃபர் ஒரு வாரத்துக்கு மட்டுமே புரியுதா. இன்னைக்கு டேட்டுக்கு நம்மள்ட்ட என்னென்ன கிளாஸஸ் ரெடியா இருக்கு அப்படின்னா சிவில் ஓகே ஸ்டூடண்ட்ஸ். இப்ப இன்னைக்கு டேட்டுக்கு நம்மள்ட்ட என்னென்ன கோர்சஸ் ரெடியா இருக்குன்னா சிவில் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் இந்த மூணுத்துலயுமே டிப்ளமோ கோர்ஸ் நம்மள்ட்ட ரெடியா இருக்கு புரியுதா. வித் சிவில் எலக்ட்ரிக்கல் இதுக்கான டிகிரி கோர்ஸ் நம்மள்ட்ட ரெடியா இருக்கு. மெக்கானிக்கல் டிகிரி கோர்ஸ் மட்டும் வர வாரத்துல ஆரம்பிச்சிருவோம் புரியுதா. அப்ப சிவில் எலக்ட்ரிக்கலுக்கு டிகிரி கோர்ஸ் ரெடியா இருக்கு, டிப்ளமோ கோர்ஸும் ரெடியா இருக்கு. மெக்கானிக்கலுக்கு டிப்ளமோ கோர்ஸ் ரெடியா இருக்கு, டிகிரி கோர்ஸ் வர வாரத்துல ஆரம்பிச்சிருவோம். சோ ஜாயின் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜாயின் பண்ணணும்னு வச்சீங்கன்னா இந்த 2 நம்பர் ஏதாவது நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனல்ல ஆல்ரெடி சிவில் மெக்கானிக்கல் ECE ட்ரிபிள் எல்லாத்துக்குமே டெமோ கோர்ஸ் திட்டத்தட்ட டெமோ வீடியோஸ் 100கணக்கான வீடியோஸ் போட்டிருக்கோம். சேனலுக்குள்ள போய் பாருங்க இருக்கும், அதெல்லாம் பாருங்க. சாட்டிஸ்ஃபைடா இருந்தா மட்டும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனா சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா சிவில் எக்ஸாம்ஸ் ஆகட்டும் ட்ரிபிள் ECக்குலாம் ரிசல்ட் நம்ம நல்லபடியா கொடுத்துருக்கோம் ஓகேவா. ரோட் இன்ஸ்பெக்டர் நல்லா பண்ணியிருந்தாங்க, பட் ரிசல்ட் வெயிட்டிங்ல இருக்கு. JDO நம்ம நல்லா பண்ணியிருந்தோம் ஓகேவா. AEக்குமே எக்ஸாம் சூப்பரா கோச்சிங் கொடுத்திருந்தோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே செமையா பண்ணிருக்கீங்க தான் சொன்னாங்க. நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் AE எக்ஸாம் சூப்பரா எழுதிருக்காங்க புரியுதா. சிவில் ஆகட்டும் ECE ஆகட்டும் ட்ரிபிள் ஆகட்டும் எல்லாத்துக்குமே டெக்னிக்கலுக்கு நம்ம கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம் ஓகேவா. சோ அதனால இந்த 2 நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேவா. இதுல பிளஸ் பாயிண்ட் சொந்த ஊர்லயே வேலைக்கு போகலாம்.
ஓகேவா? நீங்க உங்களோட கோர்ல நினைச்சு பாருங்க, உங்களை சுத்தி இருக்கிற உங்க ரிலேஷன்ஸ், பக்கத்து வீட்டுக்காரவங்க, உங்க ஊருக்காரவங்க முன்னாடி, ஓகேவா, உங்களோட கோர்ல ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போக போறீங்க. எவ்வளவு பெரிய விஷயம். அதனால அதை மட்டும் மைண்ட்ல திங்க் பண்ணுங்க. அடுத்த ஒரு 6 மாசத்துக்கு, ஓகேவா, ஜூன் கடைசியில் எக்ஸாம் சொல்லிருக்காங்க, அடுத்த ஒரு 4ல இருந்து 5 மாசத்துக்கு எந்த சிந்தனையும் வேண்டாம், எக்ஸாம் படிங்க, கண்டிப்பா கிளியர் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.